மாம்சு வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. இவ்வளவு கண்டமா இருக்குது. ஏன்னா நனைஞ்சு போயிருக்கு. சுவிட்சை போட்டு வந்து வேடிக்கை பண்ணாத. லைட் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதான் லைன் இருக்கே. கறி இறக்க போற மாமா. மூதேவி அவனே கட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். ஊத்த தெரியாது. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். என்ன மேன் பண்ணு? இந்த மட்டும் நம்ம வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். சிக்கன் லொட்டு, பிரியாணி, லொட்டு லொசுக்கன்னு நம்ம எதனா பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? மழை வர பெய்யுது. உனக்கு அது ஆஃப் பண்ண தெரியாம தான் மூச்சிட்டு இருக்கு. என்னடா பண்ணுவோம்? பசிக்குது. என்ன பண்ணலாம் நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். இது வேற சிக்கன் பார்பிக்யூ செய்யலாமா? வாங்கிட்டு வரலாமா? வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு நம்ம போன வருஷம் செஞ்சோம்ல. டைம் இல்லையே. போன வருஷம் செஞ்சோம்ல. எப்படின்னா நாளைக்கு சண்டே லீவு தானே. ப்ராஜெக்ட் கண்டம் ஆயிடும். சரி நான் போயிட்டு பாக்குறேன் மழை பெய்யுதானு சொல்லி பாத்துட்டேன். என்ன பண்ண? சரி ஓகே. பிக் பாஸ் பைத்தியம். வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் வருஷம் நம்ம செஞ்சோம்ல போன வருஷம் பார்பிக்யூ, அந்த செட்டப் அப்படியே இருக்குது. அதை செஞ்சு மறுபடியும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களே பார்பிக்யூ செய்ய போறோம். மழை வருகிறது. இங்க தான் செஞ்சோம். இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இருக்கும். இதுவா? எஸ். இவ்வளவு கண்டமா இருக்குது. ஏன்னா நனைஞ்சு போயிருக்கு. துரு பிடிச்சி போய் கிடக்கு. எப்படி வந்துட்டு லைட் வெயிட்டிங் எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் நல்லா மழை பெய்யும் போது தான் நம்ம அங்கே வச்சு பண்ணோம். இந்த வாட்டி லைட்டாக தான் மழை பெய்யுது. ஸோ அதனால் இங்கே வச்சு பண்ணுவோம். வெயிட்டிங் எதனா ஒன்று செட் பண்ணோன்னா என்ன பண்ணுறது? இது வரைக்கும் வயலு. சரிவா, அது இங்கிட்ட ஒரு பல்பு ரெடி பண்ணிவிடுவோம். ஐடியா பண்ணலாம் வா. இது ஓகே இல்லை? இது ஒன்றும் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இங்கே தான் செய்ய போகிறோம். சரிவா. ஒரு இன்ஜினியர் இவர் தான். ஆல்ரெடி வந்து நிறைய இன்ஜினியர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காரு. பெரிய ஆளே. நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மட்டும் கருப்பாக தான் தெரியும். பண்ண போகிறோம். ஆமாம் ஆமாம். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு மேலே லைட் இல்லை, இன்னும் சிக்கனே இல்லை. செட் பண்ண போகிறோம். சுவிட்சை போட்டு வந்து வேடிக்கை பார்க்காத. லைட் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கே லைட் போடணும்னா இங்கே லைட் ஆஃப் பண்ணணும். ஆமாம் ஆஃப். என்ன நடந்தாலும் என்ன தொட்டுறாத. 2 வயரும் கட் பண்ணி விட்டேன்னா ஒரு அடப்பாவி அங்கேயும் எரியாது. எல்லாத்தையும் என்ன கட் பண்ணி விட்டேன். இரு, அதுக்கு முன்னாடி நான் லைன் சொல்லிடுறேன். இதுதான் சுவிட்சிலிருந்து வர லைனு. சரியா? அது வந்து அந்த லைட்டோட லைனு. ஏதாவது மாற்றி ஏற்றி குத்துற போல. ஏன்னா அப்படியே கை வைக்கிற ஒன்றும் வரலையா? இதை யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். வீட்டில் யாரும் செய்யாதீங்க. அப்படின்னா தெருவில் உட்காந்து செய்யுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் கமெண்ட் செக்ஷன்ல வேணா வந்து ஹோல்டர் மாட்டுறதுலாம் பெரிய விஷயம் மாட்டா ராசா அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க ராசா. இங்க இருந்த லைட்டு அங்கே தள்ளிமே வச்சிருக்காங்க. இல்லை இல்லை, ஏன்னா இங்கேருந்து ஒயரை சுத்தமாக கட் பண்ணிட்டான். ஹோல்டரில் போக மாட்டேங்குது. இன்னும் நிறைய வேலை இருக்குடா. சிக்கன் வாங்கணும். லாஸ்ட் டைம் மாதிரி ஊதிலாம் இருக்க முடியாது. ஹேர் ட்ரையர் இருக்குதுல்ல. ஹேர் ட்ரையரா? ஆமாம், அதை வச்சு தான் நெருப்பு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக எரியும். நான் லைட் எரியணுமே இது. ஓகே, நான் போயிட்டு சுவிட்சு போட்டால் தான் எரியும். சுவிட்சு போட போகிறான். அப்போது வெடிச்சிச்சுன்னு வச்சுங்க. கரெக்டாக வருது பிரியா. ஏ எரிதே லைட் எரியுதே. வெளியில எரியுது. அதான் லைன் இருக்கே. ஒயர் இருக்க அங்க மேல. அங்க ஓப்பன்ல இருக்கு. என்னப்பா ரெடியா?
என்னடா பண்ண போகிற பண்ணி பாய்? கறி இறக்க போகிறோம் மாமா. பூதேவி அவனே கட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. ஸ்பீக்கரில் கொஞ்சம் பாட்டை போடு. மூணாக வேலை செய்யலாம். பாவக்காரிகளை பண்ணுறோம், யாரும் பார்க்காதீங்க. சரி, இதெல்லாம் நம்ம வந்து செக்குன்னு காமிச்சிடுவோம். ஏன்னா நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்க. அதனால் நாங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஏன்னா வேலைக்கு சீக்கிரமாக முடியணும். சேர்த்துரு கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்பிக்யூ செய்கிறோம். இங்கே பாரு, இந்த பிசாசு வந்து சீட்டு ஆடிட்டுருக்கு. சுட பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தது வெங்காயம், வெஜிடபிள்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் நல்லா வந்துச்சு, இந்த டைம் நல்லா வருமானது தெரியல. ஆனால் பார்பிக்யூ வாசமே வரலையே, தீஞ்சி போன வாசம் அது பார்பிக்யூ வாசம். என்னடி பண்ற? ஊத்த வரியாத இந்த வச்சு ஊத்து விடு. ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. போதுடி, பட்டர் அறிவு கூடாதுடி, அது போட்டு எரிவு சொல்ல ஊற்றுறதுல எரிவு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பார்பிக்யூ ரெடி ஆகிற டைமில் கார்ட்ஸ் விளையாடுறோம். ஜோக்கராகவே வந்துருக்குது. அதுவே பெட்ரு. சரி ஓடு, போதும். என்ன பண்ணணும், 5 இருக்கணும்ல. எல்லாமே 5 இருக்குது பாருங்க மக்களே. A few moments later. மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். ரைஸும் வந்துடுச்சு. எங்கள் நரேஷ் பாய் வந்து எல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காரு. அது ப்ரிமிட்டிவ் டெக்னாலஜிதான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம சாப்பிடும்போது போட்டுக்க வேண்டியதான். பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை கட் பண்ணி அதையும் வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ பார்க்கவே நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. One eternity later. ரெடி ஆகிடுச்சு. என்னதான் கடையில வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளா செஞ்சு, நீ தாண்டா குக்கரு, வேலை என் பங்கு. ஆமாங்க, நைஸ். என்ன எடுக்கலாமா? நீங்களா யாருடா? How do